வணக்கம். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்காத போது உன்னை நம்பு அப்படிங்கிற வரிகளுக்கு அதிகமாக பொருத்தமுள்ள கிரிக்கெட்டில் நம்ம விராட் கோலி தன்னைத்தானே நம்பி ஆர்சிபி அப்படிங்கிற அணிக்காக 17 வருஷமாக கோப்பையை வெல்ல விடாமுயற்சியோடு போராடிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் 2025 அவர் கலந்துக்க போகிற 18வது ஆண்டு. அதை குருசாமி அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த வருஷம் கோப்பை எங்களுக்கு தான், கப்பை நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி களமிறங்குறாங்க. ஆனால் அந்த சீசனோட முடிவில் வேறு ஏதோ ஒரு டீம் கோப்பை அடிச்சு போயிடுது. இருந்தாலும் அவங்க மனம் தளராமல் அவங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும் அடுத்த சீசனில் அதே சப்போர்ட்டை அப்படியே கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்சிபி அணிக்கு பக்கபலமாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஆர்சிபி அணி இப்போ துபாயில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 2025க்கான மெகா ஏலம் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி அணி அடுத்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல்லில் கப் அடிப்பாங்களா மாட்டாங்களா, ஸ்குவாட் எப்படி இருக்குது, அந்த ஸ்குவாடை நம்ம அனாலிசிஸ் மற்றும் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்சிபி அணி நிர்வாகம் பார்த்திங்கன்னா ஏலத்தில் 82.25 கோடி செலவிட்டிருக்காங்க. 19 பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க. அதில் 11 இந்திய பிளேயர்ஸ், 8 வெளிநாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு முன்னாடி 3 பேரை ரீடென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிங் கோலி, 2வது ரஜத் படிதர், 3வது யாஷ் தயால். இவங்க 3 பேர் ரீடென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். முதல்ல பேட்ஸ்மேன்ஸ் கேட்டகரி, அதில் இவங்க 4 பேரை வச்சுருக்காங்க. முதல்ல விராட் கோலி ரீடென்ஷன், 2வது ரஜத் படிதர் அவரும் ரீடென் பண்ணியிருக்காங்க. 3வது பார்த்திங்கன்னா தேவ்தத் படிக்கல் அவரை எடுத்திருக்காங்க. தேவ்தத் படிக்கல் இந்த ஐபிஎல் ஏலத்தில் முதல்ல அன்சோல்டாக போய் அதன் பின்பு ஆர்சிபி அணி அவரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 4வதாக ஸ்வஸ்திக் சிகரா இவரை 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் கேட்டகரி, இதில் ஆர்சிபி 2 பிளேயர் எடுத்திருக்காங்க. முதல்ல பிலிப் சால்ட் 11.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சூப்பரான பிக்கு. 2வது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஜிதேஷ் சர்மா, இவரையும் 11 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவரையே இந்த இவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்கணுமா அப்படிங்கிற ரீசன் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத. ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா ஏலத்தில் ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியில் 7 பேர் எடுத்திருக்காங்க. முதல்ல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சிறந்த ஆல்ரவுண்டரான லியாம் லிவிங்ஸ்டன், இவரை 8.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சூப்பர் பிக்கு. 2வது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த குணல் பாண்டியா, இவர் 5.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 3வது டிம் டேவிட், இவரை 3 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 4வதாக அதே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த 21 வயதான ஜேக்கப் பெத்தல், இவரை 2.60 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஏன் இந்த இளம் வயது வீரரை இவ்வளோ தொகைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ரீசன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். 5வதாக பார்த்திங்கன்னா ரோமோரியோ ஷெப்பர்ட், இவரை 1.5 கோடிக்கும். 6வதாக பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் சிங், இவரை 50 லட்சத்துக்கும். 7வதாக மனோஜ் பண்டாஜே, இவரை 30 லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க. இதில் ஸ்வப்னில் சிங் ஏற்கனவே ஆர்சிபிக்காக விளையாண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபி அணியோட பவுலிங் கேட்டகரியில் பார்க்கும்போது 9 பேர் பிக் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா யாஷ் தயால் ரீடென்ஷன், 2வது ஜாஸ் ஏசிலுட், இவரை 12.50 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆர்சிபி நிர்வாகத்தினால் ஏலத்தில் அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர் இவர்தான். 3வதாக புவனேஸ்வர் குமார் 10.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சூப்பர் பிக்கு. 4வதாக ரஷிக் டார் சலாம், இந்திய நாட்டை சேர்ந்தவர். கடந்த சீசனில் டெல்லி அணிக்காக சிறப்பாக பந்து வீசினார். இவர் 6 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 5வதாக சுயாஷ் சர்மா, நல்ல ஸ்பின் பவுலர், இவரை 2.60 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 6வதாக இலங்கையைச் சேர்ந்த நுவான் துஷாரா, ஃபாஸ்ட் பவுலர், இவரை 1.60 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 7வதாக சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த லுங்கி நிகிடி, இவரை 1 கோடிக்கும். 8வதாக மோகித் ராதே, அவரை 30 லட்சத்துக்கும். 9வதாக அபிநந்தன் சிங், அவரை 30 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்சிபி அணியோட ப்ராபபிள் 11 பார்க்கலாம். இது என்னோட ஒரு கணிப்பு. ஆர்சிபி அணி முதல் பேட்டிங் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற 11 பேரை பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேரா பிலிப் சால்ட் மற்றும் விராட் கோலி, 3வதாக ரஜத் படிதர், 4வதாக லியாம் லிவிங்ஸ்டன், 5 டிம் டேவிட், 6 குணல் பாண்டியா, 7 ஜிதேஷ் சர்மா, 8 பார்த்திங்கன்னா ராஷிக் டார் சலாம், 9 யாஷ் தயால், 10 புவி, 11 ஏசிலுட். இதில் ஆர்சிபி அணி பவுலிங் போடும்போது பிலிப் சால்ட் வெளியே போய்ட்டு அவருக்கு பதிலாக இம்பேக்ட் பிளேயராக சுயாஷ் சர்மா உள்ளே வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி அணி ஒருவேளை லியாம் லிவிங்ஸ்டன் சொதப்புனார்னா அவருக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தலையும் அதே மாதிரி
படிதர் சொதப்புனா அவருக்கு பதிலாக படிக்கலையும், மூன்றாவதாக டிம் டேவிட் அவர் ஒருவேளை சரியாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா அவருக்கு பதிலாக ரோமரியோ ஷெப்பர்டையும் பேக்கப்புக்காக வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. முதல்ல பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் அவரை பற்றி பார்த்தலாம். பிலிப் சால்ட் வந்து அதிரடி ஆட்டக்காரர், பவர் பிளேல அதிரடியாக விளையாடக்கூடியவர். அந்த சீசனில் கேகேஆர் அணிக்காக சிறப்பாக விளையாடிய அவர் இது வரைக்கும் 21 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்றிருக்காரு. 6 அரை சதம் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே இருக்குது. இவரை பிக் பண்ணது சூப்பரான பிக்கு. இவரை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடிப்படை விலையான 2 கோடியிலேருந்து 11.5 கோடி வரைக்கும் கடும் போட்டி எடுத்திருக்காங்க. மும்பை மற்றும் கொல்கத்தா இவருடைய கடும் போட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா கடந்த சில ஆண்டுகளாக பஞ்சாப் அணிக்காக விளையாடியவர். இது வரைக்கும் அவர் 40 ஐபிஎல் போட்டியில் விளையாண்டுருக்காரு. 730 ரன் குவிச்சிருக்காரு. இந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறத சிறப்பாக பண்ணக்கூடியதுனால ஒருவேளை டிகேக்கு பதிலாக இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆர்சிபி எடுத்திருக்காங்க. இதுவும் சூப்பரான பிக்கு. ஜிதேஷ் சர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட்டும் 160க்கு மேலே இருக்குது. ஆர்சிபி வந்து ஜிதேஷ் சர்மாவை 1 கோடி தான் அவரோட அடிப்படை விலை இருந்தாலும் அவரை 11 கோடி வரைக்கும் போராடி எடுத்திருக்காங்க. ஒரு அதிக தொகைக்கு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு ஹிட்டர், அதிரடி ஆட்டக்காரர். இது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பவுலர். அதுவும் என்ன மாதிரி ஸ்பின் பவுலர்னா லெக் ஸ்பின் மற்றும் ஆஃப் ஸ்பின் இது 2 விதமான பந்து வீசும் திறமை உடையவர். கண்டிப்பாக இவரை மேக்ஸ்வெலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது சூப்பரான மூவ். லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டரில் ஒரு பலம் தான். இவரை வந்து அடிப்படை விலையான 2 கோடியிலேருந்து ஆர்சிபி அணி 8.75 கோடி வரைக்கும் போராடி எடுத்திருக்காங்க. இவர் எடுக்க எஸ்ஆர்ஹெச், டிசி, நம்ம சிஎஸ்கே 3 அணிகளும் கடும் போட்டி கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி அணி 10.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஏலத்தில் புவனேஸ்வர் குமார் எடுக்க மும்பை மற்றும் லக்னோ அணிகள் தான் ஆரம்பத்துலேருந்து கடும் போட்டி கொடுத்தாங்க. மாறி ஏலத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 10 கோடிக்கு மேலே புவனேஸ்வர் குமார் போயிட்டார். அப்போ மும்பை அணி பின்வாங்கிட்டாங்க. லக்னோ அணி 10.50 கோடிக்கு புவனேஸ்வர் குமாரை கேட்க அது புவனேஸ்வர் குமார் வந்து லக்னோ அணிக்கு போயிடுவார் அப்படி முடிவாக இருந்த சூழ்நிலையில் ஆர்சிபி மாதம் ஒரே ஒரு பிட்டு தான் கேட்டாங்க 10.75ன்னு. அதிலே அவங்களுக்கு கிடச்சிட்டாரு புவனேஸ்வர் குமார். ஸோ ஒரே ஒரு பிட் கேட்டு புவனேஸ்வர் குமாரை கைப்பற்றிட்டாங்க. சிராஜ் எடுக்காமல் விட்ட சோகத்துக்கு புவனேஸ்வர் குமாரை எடுத்து ஒரு ஆறுதல் படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி அணியோட ஸ்குவாடோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பாசிட்டிவ் என்னென்னா போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பேட்டிங்கில் ஓப்பனிங் பேர் சூப்பராக இருக்குது, விராட் கோலி அண்டு பிலிப் சால்ட். பவுலிங்கில் ஜாஸ் ஏசிலுட், புவனேஸ்வர் குமார் வேறு லெவல் பவுலிங் காம்போ. பவர் பிளேயில் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் ரன் அடிக்கிறது கஷ்டம் தான். ரெண்டாவது மிடில் ஆர்டர் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். குணல் பாண்டியா, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேருமே மேட்சை ஃபினிஷ் பண்ண திறமை உடையவர்கள். அதே மாதிரி நம்ம விராட் கோலியை கேப்டனாக நியமிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி 8க்கு 8 அப்படிங்கிற ஓவர்சீஸ் ஸ்லாட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக அதில் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தம் ஆர்சிபி அணி போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயும் ரொம்ப வலிமையாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக போன முறை பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க. இந்த முறை கண்டிப்பாக இறுதிப் போட்டி வர அதிக வாய்ப்புகள் இருக்கதா எனக்கு தோணுது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் மும்பை ஒரு டீல் ஒன்று போட்டாங்க. அதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல ஏலம் பார்த்தவங்க. அதாவது வில் ஜாக்ஸை இங்கே நாங்கள் கொடுத்துட்டு டிம் டேவிட்டை எடுத்து ஒரு டீல் ஒன்று போட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு வில் ஜாக்ஸை மும்பை அணிக்கு கொடுத்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தவறான விஷயம். இருந்தாலும் டிம் டேவிட் அவங்க ஒரு ஃபினிஷிங் அந்த ரோலுக்காக ஒருவேளை அவர் எடுத்திருக்கலாம், பரவாயில்ல. இப்போ ஆர்சிபி அணியோட குறை அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஸ்பின்னர், ஒரு அனுபவம் வாய்ந்த ஸ்பின்னர். இப்போ குணல் பாண்டியா இருக்கார், சுயாஷ் சர்மா வந்துடுவார், ஸ்வப்னில் சிங் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னரை பிக் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னரை பிக் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஏலம் முடிஞ்ச பிறகு 75 லட்சம் இருக்குது. ஸோ அவங்க ஸ்லாட்லேயும் இன்னும் 3 பேர் எடுக்கலாம் அன்கேப்டு பிளேயராக. ஸோ அவங்க 30 லட்சத்துக்கு பேஸ் ப்ரைஸான 30 லட்சத்தில் ஒரு அன்கேப்டு பேட்ஸ்மேன் கேட்டகரியில் ஒருத்தர், ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒருத்தர் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா 24 நபராக எண்ணிக்கை நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. அது பரவாயில்ல, அது பண்ண மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் அவருக்கு ஈக்குவலாக ஜாக்கப் பெத்தல் இருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் வெறும் 21 வயசு தான் ஆகுது. நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு திறமையை ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ ஜாக்கப் பெத்தல் சிறந்த ஆல்ரவுண்டராக இருப்பார் அப்படின்னு எதிர்கால ஐபிஎல்லில் சிறந்த ஆல்ரவுண்டராக திகழ அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரேட்டிங் படி ஆர்சிபிக்கு 10க்கு 9.25 மதிப்பெண் கொடுக்கலாம். ஏன்னா பேப்பரைஸ் பார்க்குறப்ப ஆர்சிபி அணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.